இப்படி டெய்லி 50-100க்கும் ஓடனா எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும்னு தெரியலையே. அதுக்கு தானே பிரதர் நான் இருக்கேன். இங்க இருந்து மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரணும்னா எவ்வளவு ஆகும்? 150 ரூபா. 150 ரூபா. இங்க இருந்து மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். 300 தரேன். இங்க இருந்து மார்க்கெட் போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பொறுமையா வந்தா போதும். 1/2 hour? ஏன் பிரதர் வழக்கமா நான் அமௌண்ட் அதிகமா தரேன் சீக்கிரம் போயிட்டு வரலான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அமௌண்ட் அதிகமா தரேன் ஆனா பொறுமையா போயிட்டு வரலான்னு சொல்றீங்க. ஏன் அப்படி எதுவும் காஸ்ட்லியான பூ மூட்டை எதுவும் எடுத்துட்டு வர போறோமா? இல்ல பிரதர். வேற ஆட்டோ ஃபுல்லா காய்கறி அப்படியே மூட்டை மூட்டையா வச்சு எடுத்துட்டு வர போறோமா? ஐயோ இல்ல பிரதர். அதுவும் இல்லைங்கிறீங்க இதுவும் இல்லைங்கிறீங்க, அமௌண்ட் வேற அதிகமா தரேங்கிறீங்க. அப்படி என்ன வேலை எனக்கு? பிரதர் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நம்ம ஆளுங்க ஒரு 2 பேர் வருவாங்க. அவங்கள உங்க ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஸ்கிரீனை இறக்கிட்டு நீங்க போட்டு போயிட்டே இருந்தா போதும். அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. புரியல. அட என்ன பிரதர், அது ஹோட்டல்ல எல்லாம் போனா இப்போ ஓவர் ரைடா இருக்கு. சரின்னு லாரிக்கு மாத்தணும். லாரிக்கும் அங்கேயே வந்துட்டாங்க. சரின்னு காருக்கு போனா அங்கேயே முடியல பிரதர். ஆனா என்ன ஆனாலும் ஆட்டோக்கு டவுட்டே வராது. அதான் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன் பிரதர். சூப்பர் ஐடியா பிரதர். என் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி எதாவது மாட்டினா என்கிட்ட சொல்லுன்னா அவனை வர சொல்றேன். அவனை நீங்களே ஃபர்ஸ்ட் கஸ்டமரா கூட்டு போறீங்களா? ஹலோ, ஆட்டோக்குள்ள ஸ்கிரீனை சாத்திட்டு ரைடு கூட்டு போக ஒருத்தர் வந்திருக்காரு. உடனே வரியா? நான் ஃபாஸ்ட். பிரதர் போலீஸ் வராங்க பிரதர். வர சொன்னதே நான் தான்டா. நீங்களா? ஏதோ ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொன்னு சொன்னீங்க. அதான் சொல்லுவாங்கல்ல காவல்துறை உங்கள் நண்பன். அதான் உன்கிட்ட என் நண்பன் வரான்னு சொன்னேன். டேய் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஆட்டோக்கே வந்துட்டீங்களா? நீ ஆட்டோக்குள்ள ஆள் ஏத்தலான்னு பிளான் பண்ண, நான் உன்னை ஜீப்புக்குள்ள ஏத்தலான்னு பிளான் பண்ணேன். அப்ப போடலாமா?